தமிழக அரசு அறிவித்த டாப்ஸ் எனப்படும் புதிய ஓய்வூதியத்தின் அரசாணை வெளியாகி இருக்கும் நிலையில் அது குறித்து மக்கள் குரல் பகுதியில் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு கரூர் மாவட்டம் குளித்தலை அரசு ஊழியர்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். மக்கள் பல பேர் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா, இந்த திட்டத்தில் லோன் போட முடியல. அவங்க தான் கட்டின பணத்துக்கு பங்களிப்பு தான் கொடுத்த பணத்துக்கும் லோன் போட முடியல. அதே நேரத்தில் பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம்னு கொடுக்க போகிற இந்த திட்டத்தினால் வட்டி மட்டும்தான் கொடுக்க முடியுது, வட்டி மட்டும்தான் பெற முடியுது அப்படிங்கிற ஒரு காலகட்டத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. எனவே அரசு ஊழியர் ஆசிரியர்கள் மத்தியில் இந்த திட்டம் சரிவர போய் சேரலை. அதே நேரத்தில் மக்கள் பல பேர் எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய சூழ்நிலை தான் இருக்குது. அரசு அறிவித்த இந்த தமிழ்நாடு அரசு ஓய்வூதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் இப்போ 23 ஆண்டு காலமாக இல்லாமல் இப்போ அறிவிச்சிருக்காங்க. இது மிகவும் வரவேற்கத்தக்கது தான். ஆனால் இதில் சில குறைகள்லாம் இருக்குது. ஒரு அரசு ஊழியர் ஆசிரியர்களோ அவங்க ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டாங்க அப்படின்னா அவங்க கட்டின பணம் அவங்க மாதம் பங்களிப்பு கொடுக்குறாங்க. அந்த பங்களிப்பு அவங்க முழுமையாக அனுபவிக்க முடியறதில்ல. ஒரு அரசு ஊழியரோ ஆசிரியரோ ஒரு 65 வயசு வரைக்கும் இருக்காங்கன்னா அவங்க கட்டின பணத்துலேருந்து வட்டி கூட அவங்களால அனுபவிக்க முடியாத நிலை இருக்கும் அப்படிங்கிற மாதிரி என்னுடைய கருத்தாக இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணுனா இந்த திட்டம் இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். நிறைவேறி இருந்தாலும் முழு திருப்தி இல்லை. ஓய்வூதியம் கொடுத்ததுக்கு தமிழக அரசுக்கு நன்றி. எங்களோட 10% பிடிச்சி அதில் வர்ற வட்டியை தான் பென்ஷனாக தரேன்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா பென்ஷன் பழைய பென்ஷன் இருந்தால் நல்லாயிருக்கும். நிறைய அரசு ஊழியர்கள் இது ஒரு கனவு மாதிரி நினச்சிட்டு இருந்தாங்க. பழைய ஓய்வு திட்டத்தை அரசு நடைமுறைப்படுத்தணும் அப்படின்ட்டு நிறைய கோரிக்கையெல்லாம் வச்சாங்க. தொழிற்சங்கங்களும் வச்சுச்சு. எங்கள் மின்சார வாரியத்தின் மூலமாக கோரிக்கை வச்சோம். இது எல்லோரும் ஒரு சந்தோஷப்படக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக தான் இதை நாங்கள் கருதுகிறோம். இந்த வாரிய அரசாணை எண் 7/9/2026 வெளியிட்ட இந்த தமிழ்நாடு அரசு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தை ஒரு மகிழ்ச்சிகரமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் இருக்குது. எல்லோரும் சந்தோஷமாக இருக்குது. அதை நடைமுறைப்படுத்தி அதை பலன் அடையிறப்ப தான் அதில் என்ன தேவைகள் இருக்குது, இன்னும் எப்படிலாம் அதை பரிமாற்றம் பண்ணி மக்களுக்கு கொடுக்கணும், அரசு ஊழியர்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறத அதை பலன் அடைஞ்சால் தான் தெரியும். மக்கள் குரல் பகுதியில் கரூர் மாவட்டம் குளித்தலை அரசு ஊழியர்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.